நமஸ்காரம். மற்றவங்கள அவமானப்படுத்தணும், கெட்ட வழியில போணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையெல்லாம் அழிக்கிறதுக்காக ஒரு அம்பாள் தோன்றின நாள் தான் துர்காஷ்டமி அப்படின்னு பேரு. இந்த அம்பாள் பேர் காளி. அதாவது பிரஜாதிபதி ஒரு யக்ஞத்தை வளர்க்குறாரு. அவர் தவறான வழியிலையும் மற்றவங்கள அவமதிக்கணும் அப்படின்னு நினைச்சும் அதை செய்கிறாரு. அதை அழிக்கணும், இந்த உலகத்தை காக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பெரிய யோகினி கூட்டங்களோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொரூபத்தில் தோன்றின அம்மன் தான் காளி. இந்த நாள் துர்காஷ்டமி அப்படின்னு பெயர் பெற்றிருக்குது. இன்னைக்கு நம்ம அன்னை துர்க்கையை வழிபாடு பண்ணணும். துர்காஷ்டமி அன்னைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா தசமகா வித்யான்னு சொல்கிறது 10 விதமான தேவியருக்குமே தலைவி பார்த்திங்கன்னா காளி தான். இந்த காளியை வழிபாடு பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளை அழிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. தீவிரவாதினா வெளியில தேட வேண்டாம், நம்மளை யாரு கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களோ இது எல்லாத்தையுமே போக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காளி தேவியை வழிபாடு பண்ணுங்க. இந்த தசமகா வித்யாக்களில் இந்த 10 விதமான தேவியை வழிபாடு பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். தசமகா வித்யாக்களோ அல்லது ஸ்ரீவித்யா உபாசகர்களோ இன்றைக்கி துர்காஷ்டமி அன்னைக்கு சண்டி ஹோமம் செய்யலாம், துர்க்கை வழிபாடு பண்ணலாம், காளி வழிபாடு பண்ணலாம். ஹோமங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த நாள் ரொம்ப சக்தியான நாள்னால இதை தவற விடாமல் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க.